சிட்டி சைட்லயே ஆகட்டும், வில்லேஜ் சைட்லயே ஆகட்டும், எல்லா டெய்லரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பேரம். நம்ம கிட்ட வர கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஒரு ரேட் சொன்னோம்னா, அதை விட குறைச்சு பேரம் பேசுற வழக்கம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அந்த மாரி அனுபவம் உங்களுக்கும் இருந்தா, தயவு செஞ்சு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? இப்ப என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் வந்தாங்க. அவங்க கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு நீங்க எவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்து ₹300 அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 200 ரூ. 250 வாங்குறாங்க மத்த இடத்துல. நீங்க தான் அதிகமா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மத்த இடத்துல அவங்க வந்து நார்மலா நாம வாங்குற ரேட்டே குடுத்திருந்தாலும், நம்ம கிட்ட பேசும்போது வந்து குறைச்சு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம வாங்குறத விட மத்தவங்க கம்மியா வாங்குறாங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லும்போது, அப்ப நாம தான் அதிகமா வாங்குறோமோ அப்படின்னு நினைச்சு, நாம வந்து அவங்க கிட்ட குறைச்சு சொல்லுவோம் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? நீங்க எந்த இடத்துலயும் எப்பவும் லூஸ் டாக் விட்டுறாதீங்க. நீங்க சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்த இடத்துல எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. மத்த இடத்துல கம்மியா வாங்குனாங்கன்னா, நீங்க அவங்க கிட்டயே குடுத்து ஸ்டிச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஸ்டமர் கிட்ட தாராளமா பேசலாம். எங்க ஷாப்ல இதுதான் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடா நீங்க நில்லுங்க. அப்பதான் நம்மளுடைய நியாயமான ரேட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க எவ்வளவு வாங்குறீங்கன்ட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மள மாரி டெய்லரிங்ல இருக்கிற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் ஸ்டெடியா இதுதான் ரேட்ன்னு ஃபிக்ஸடா இருப்பாங்க. ஓகே. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.